sail from the shores of Rameshwara. The waters of the Gulf of Manna stretch endlessly before us. The breeze is crisp, the sun glistens on the waves, and there's nothing but the sound of the boat slicing through the sea. We're heading towards something special, Kuru Sadai Island, a hidden gem in Tamil Nadu's marine paradise. And here we are, Kuru Sadai Island. Stepping onto this untouched land feels like entering a nature documentary. It's peaceful, pristine, and teeming with life. Our guide walks us through the importance of this island, explaining how it's a protected area where scientists study marine life, from the fascinating sea cucumbers to the delicate coral reefs that form the backbone of the ecosystem. Every step here teaches us something new. கடலுக்கு மீன் பிடிக்கிறாள் சவனை யாரும் பிடிக்கக்கூடாது. ஸோ அந்த கடல் வாழ் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறத வந்து யாரும் பிடிக்கக்கூடாது. சப்போஸ் பிடிச்சோன்னே கடலை விட்டுறணும். அவளுக்கு விடலைன்னா அவளுக்கு 3 7 ஆண்டு சிறு தண்ணி இருக்குது. ஸோ 10,000 ஃபைன் இருக்குது. ஸோ அது யாரும் பார்க்குறது கொஞ்சம் ரேரானது தான். ஸோ இப்போ கடல் பசு இனக்கம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி கடல் வாழ் வந்து யாரும் பிடிக்கக்கூடாது. இந்த பவளப்பறைலாம் யாரும் எடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாமே தடை செய்யப்பட்ட பவளப்பறைகள். ஸோ மொத்தம் 1500 மேற்பட்ட பவளப்பறைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த பவளப்பறையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது பவளப்பறைகள் வந்து பெரிய பெரிய அலையில்னு வர்றது தடுத்தன்பறை சுற்றி இருக்குது. ஸோ 2004 இங்கே சுனாமியில் கூட இந்த ஐலாண்டுக்கு எந்த தெளிவு ஏற்படல. ஏன்னா இந்த ஐலாண்டு ஃபுல்லாக சுற்றி இங்கே பவளப்பறைகள் இருக்குது. மேசிக்கு இந்த பேஞ்சிக்கு வரும். ஸோ 2 வகை பவளப்பறை இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் மட்டுமே வரக்கூடியது. Did you know that the seagrass beds around this island help in carbon absorption and act as nurseries for baby fish? Or that the coral reefs here are over 7,000 years old? It's not just a visit, it's a deep dive into nature's wonders. We listen, we learn, and we're reminded of how fragile and incredible our oceans really are. அது எப்படி இறந்ததுன்னு சொல்றீங்க? ஸோ வளர்க்குறாங்கல்ல, வளர்க்கு முதல்ல அலையாமத்தை தாங்க முடிஞ்சிடும். அது வந்து கடலாமையோட கெட்டு மண்டவோடு டால்ஃபின் கெட்டு இது. ஸோ டால்ஃபின் ஃபைனல் கார்டு. ஸோ இதெல்லாமே 40 வருஷம் முன்னாடி எடுத்து வச்சது தான். இதெல்லாம் ஸோ அங்கிட்டு அந்த அண்ணன் கை வச்சுருப்பல ஃப்ளோட்டிங் நடக்குங்கிறது அதான். அது ஒரு வாய் போல பாருங்க. இல்லை பேக்கெட் பார்த்தா அது ஒரு வாய் போல பாரு தான். இந்த பகலோடு மட்டும் தான் மிதக்கும், எதுவும் மிதக்காது. தண்ணீர் போட்டு பார்க்கலாமா? ஈரமா இருந்துச்சா? தண்ணி குடிக்கலாம் போகுது. ஸோ இந்த பில்டிங் இருக்குல்ல, ஸோ தெரியுது உங்களுக்கு. ஸோ அதுதான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு மெரைன் ரிசர்ச் சென்டர் லேப் தான் உங்களுக்கு. உலகத்திலே முதலாக கடல் வாழ் விரத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ண இடம் இதுதான். ஸோ அந்த பில்டிங் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் தான் நம்ம இங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே வச்சுருக்கோம். பார்த்துட்டு வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் இங்கே தான் இருந்தது. ஸோ பெரிய ஊர் பண்ணதான் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே உப்பு கட்டுற அதிகமாக இருக்கும், எல்லாம் டேமேஜ் ஆச்சு ஃபுல்லாக. ஸோ இருக்குல்ல இருக்கா பிளாக் கலரில். ஸோ அது வந்து தமிழில் வந்து ஒட்டுணி தாவரம். ஸோ இங்கிலீஷில் வந்து பேரசைட் சொல்லலாம், கஸ்கிட்டான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து வேறும் கிடையாது, இலையும் கிடையாது. ஒரு அடுத்த பிளான் இருக்குல்ல, ஸோ அதில் எனர்ஜி அந்த அடுத்த பிளான் ஜாயிண்ட் ஆகி அதை எனர்ஜி வாங்கி வச்சுக்கிட்டு தானும் வாழாது வாழ்றே விளையாடாது இது. ஸோ அது செத்துருச்சு, அதனால் பிளாக் ஆயிடுச்சு. செத்துருச்சு, சாயந்தரம் மரம் செத்துரும். அவ்வளோ லைவாக இருக்கும்போது எல்லோ கலரில் இருக்கும், உங்களுக்கு டெஸ்ட் அதனால அந்த மாதிரி பிளாக் கலரில் ஆயிடுச்சு. ஸோ தானும் வாழாது வாழ்றே விளையாடாது, வேறும் கிடையாது, இலையும் கிடையாது.
ஸோ அடுத்த பிளான்லேருந்து வரக்கூடியது தான் பாரசைட். 18th சென்ச்சுரியில் வந்து இங்கே ரிசர்ச்சிங் டீம் ரிசர்ச். ஓகே. 18th சென்ச்சுரி பிரிட்டிஷ் பீரியட். ஆ. நெக்ஸ்ட் வந்து மன்னராட்சி இருக்குல்ல, ஸோ அரசர். ஸோ அந்த டைம் அச்சா. தேர்ட் வந்து ஃபிஷரிங் பட் கண்ட்ரோல் இந்த ஐலாண்ட். ஸோ ஃபோர்த் தான் இப்போ ஃபாரஸ்ட் பட் கண்ட்ரோல் இந்த ஐலாண்ட் இருக்குது. ஸோ இது கோரல் பிளேஸ். கோரல்ஸ் அந்த கோரல்ஸ் பெரிய பெரிய அலையெல்லாம் ஸ்டாப் ஆகுது. சரி, ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய அலையெல்லாம் வந்து சுனாமி ஒரு டயத்தில் வந்து 100% தடுத்து நிப்பாட்டிடும் இந்த கோரல்ஸு. ஓகே. ஸோ அந்த 20% வரை தான் அந்த டேமேஜ். 2004 இந்த ஐலாண்ட் சுனாமி கம்மி. ஸோ நாட் டேமேஜ். அச்சா. ஓகே. பாம்பு இருக்குண்ணே, குரங்கு, பாம்பு, சின்ன சின்ன பூச்சி போட்டு தான் இருக்குது. மித்தபடி இருக்குது பெருசாக பாய்ப்பு தரக்கூட பெருசு எதுவும் இல்லை. மயில், பிகாஸ். அப்புறம் அந்த இதில் போர்டில் ஷார்க் எதுவும் பார்க்கல. ஷார்க் இல்லையா இங்கே வந்து இருக்குது டால்ஃபின் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து கடல் பஸ் எஃப்எல்சி எப்பயோ டைம் பார்க்கலாம். இன்னும் லக்கு இருந்தால் டேடு வந்து கடல் ஆமை, அதுவும் லக்கு இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி பாம்பு இருக்கும்? ஸோ கொம்பேரி முக்கான்னு சொல்லுவாங்க. கொம்பேரி முக்கான் விஷப்பாம்பா? அவ்வளோ விஷயம் இருக்கும் அது இருக்குது. கொம்பேரி முக்கான் காசு கிடையாது, சுருட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் அது இங்கிலீஷில் எப்படின்னு தெரியாது. கொம்பேரி முக்கான் சுருட்டை கட்டரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அலையில் இல்லாமல் அங்கே மட்டும் அலையில் அதிகமாக தெரியுதா? ஸோ ஏன்னா அந்த இடத்துல பவளப்பாறை இருக்குது ஏரியா உங்களுக்கு. ஸோ அந்த பவளப்பாறை நல்லா அங்கே வர விடாமல் அங்கே தடுத்து நிப்பாட்டிருக்கு. ஸோ 2004 சுனாமியில் கூட இந்த ஐலாண்டுக்கு எந்த அளவு ஏற்படலை. ஸோ ஏன்னா பவளப்பாறை தடுத்து நிப்பாட்டிடுச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து 4 ஐலாண்டு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிளாக் கலர் ஷேடோ தெரியும் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே சீக்கிரம் கடல் பாசிக்கிறது அதெல்லாம். ஸோ இங்கே வந்து பவளப்பாறை வரை உங்களுக்கு ஆழமே இருக்காது. இவ்வளோ தான் ஆழமே இருக்கு. தண்ணியில் இறங்கலாமா? இன்னும் இறங்கலாம். ரொம்ப ஆழம்பமாக கொஞ்சம் நார்மல் இவ்வளோ பாதி காலம் நினச்சிக்கோங்க. அந்த பில்டிங் எப்படி டேமேஜ் ஆச்சு? உப்பு காட்டு அதிகமாக அடிக்கலாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதான் ஃபஸ்ட் ஐலாண்ட் உங்களுக்கு. இந்த இங்கே தூத்துக்குடி வரைக்கும் மொத்தம் 21 ஐலாண்ட் இருக்குன்னு சொன்னால. ஸோ அதில் ஃபஸ்ட்டு தான் சிங்கிள், செகண்ட் இது குருசடை, இந்த டார்க் ஸ்கின் தெரியுதா? இது தேர்ட் ஐலாண்ட் புள்ளிவாசல். அப்படியே 1 by 1 உங்களுக்கு 21 ஐலாண்ட் போகும் அப்படி. அது தூத்துக்குடி சைடா? இதுக்கு மட்டும் தான் அலோட தூத்துக்குடி வரை. அது ஒன்று. ஃபஸ்ட்டு செகண்ட் இது தேர்ட் இந்த இருக்குல்ல. ஸோ அது வந்து கடல் வாழை 21 எப்போ மொத்தமே அரப்பாக போக்கும். ஸோ அது வந்து மண்ணெரி பாதாக்கூடியது. ஸோ மண் அந்த பக்கம் ஸ்டாப் பண்ணி சரி விடாமல். ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் சொன்னல, ஸோ அதுவும் மண்ணெரி பாதாக்கூடியது தான், இதுவும் மண்ணெரி பாதாக்கூடியது தான். இதெல்லாமே ஐலாண்டு வந்து மண்ணெரிச்சு போகாமல் ப்ரொடக்ட் பாதுகாக்குது. பவளப்பாறைகள் கோரல் 2004 சுனாமியில் கூட இந்த ஐலாண்டுக்கு வந்து எந்த அளவு ஏற்படல. ஒன்றுமே ஆகலை. தண்ணியோட லெவல் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தவிர மற்றபடி எந்த டேமேஜ் எந்த இதுவும் ஆகலை. சுனாமி டைம். ஸோ ஏன்னா அந்த கோரல்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் நிப்பாட்டிடுச்சு உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு இந்த பிளாக் கலர் ஷேடாக தெரிஞ்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே கடல் பாசிகள் தான். சீ கிராஸ்னு வர கடல் பாசி. கடல் பாசி கேள்விப்பட்டில்ல? ஸோ அதான் இதெல்லாம். அதுதான் அந்த பிளாக் கடை கோரல் ரீஃப். இந்த பிளாக் கலர் ஷேடாக தெரியுதா? இது ஃபுல்லாக கோரல்ஸ். உங்களுக்கு இந்த வேவ் ஸ்டாப் ஆகி தெரியுதா? அலையில ஸ்டாப் ஆகி தெரியுதா? ஸோ அது ஃபுல்லாக கோரல்ஸ். ஸோ அப்படியே 4 ஐலாண்ட் அப்படியே கவர். As the sun starts to dip, it's time to head back. But something about this place lingers. Maybe it's the tranquility or the stories of the ocean we've just witnessed. Guru Sadai Island isn't just a destination, it's an experience. And as we sail away, we leave with more than just memories. We take with us a newfound respect for the world beneath the waves.